எங்கடா வழி கிடைக்கும்னு சொல்லி சில ஆட்களை போய் பார்த்து அவங்க சொன்ன ஐடியாவில் போகலாமான்னு நினச்சி பணச்செலவாகுது, இது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு திரும்பி வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு இப்போ என்னையை பார்க்க வந்திருக்கேன். உண்மை தானப்பா? கால் வந்துட்டு வணக்கண்ணே. கும்பகோணம் பக்கத்தில் எந்த ஊர்? கும்பகோணத்துக்கும் திருவாடுதுறைக்கும் 19 கிலோமீட்டர் இருக்குது. அஞ்சு ரோடு கீழே பெரும்பள்ளம் அப்படி கூட போயிடலாம். கேதுஸ்தலம் அப்படி கூட போயிடலாம். கரெக்டு. காலன்ட்டு வரலாம். கீழே பெரும்பள்ளம்னா எந்த ஊர்? கேதுஸ்தலம் அப்படி தானே? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் பிள்ளைகளின் வாழ்வை பற்றிய மனச்சலனமும் நடந்துக்கிட்டு. இதுக்கு மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு. நடந்தது உண்மை. நடந்தது உண்மை. ஒரு பக்கத்து காலில் வலியும் அரிப்பும் உள்ளங்காலில் ஒரு துடிப்பு உட்டவும் உண்டு. இருக்கா? கால் நுட்டுவா. அது நடந்திருக்குங்கிறது எப்படி உண்மைப்படுத்துறது? ஏன் பிறந்தாய் மகனே? எத்தனை பிள்ளைகள்ண்ணே? சரி, என்ன செய்யணும்? வியாபாரத்தை வெற்றியாக்கிட்டேன். இந்தா நிறைய ஜனங்கள் வரும், பணங்கள் வரும். பிடிச்சிக்கோ. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன். ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருக்கா. கர்பசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை. என்னுடைய தொழில் நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழில் நடத்துகிற? கால்ண்டா தொழில் சொந்தமாக கேட்டு வந்திருக்கே. அப்போ பிள்ளைக்கு என்ன வேலை வேணுமா? முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. சுவாமி மலை போயிருக்கல? எப்போ போனீங்க? போய்கிட்டு இருக்கிய. முருகன் வரார், அதான் கேட்டேன். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்குதுப்பா. ஒரு மனிதனுக்கு ஒரு பாடலை கேட்கும்போது அதை மட்டும் மனசு வச்சு கேட்கணும். பக்கத்தில் எந்த இளைஞர் இருந்தால் என்ன செய்ய முடியாது? அந்த பாட்டை முழுசாக கவனிக்க முடியாது. ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் நம்முடைய முழு கவனத்தையும் அவர் மேலே செலுத்தினா தான் அந்த பேச்சில் உள்ள அர்த்தம் நமக்கு தெரியும். பக்கத்தில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் அது இடைஞ்சலாக தான் தெரியும். அதே மாதிரி படிக்கும் பொழுது முழு கவனத்தையும் அதில் செலுத்தணும். மனதை வேறு எங்கேயாவது ஒரு பாசத்தில் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த படிப்பு நல்லா இருக்காது. படிக்கும் பொழுதே மனசை அங்கே இழுத்து போய்கிட்டு. இப்போ அதனால் படிப்பில் உள்ள மார்க்கு குறைஞ்சிருக்கு. படிப்பினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைச்ச லட்சியத்தை அடைய முடியுமோ முடியாதுங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் எழுந்திருக்கு. இதுதான் உண்மை. கால் வந்துட்டுவான். ஆனால் படித்து வெற்றி அடைந்து விடுவாள். தைரியமாக இரு. படிக்க வச்சு காப்பாற்றித்தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. அந்த வேலையும் கிடைக்கும், விவரமாக கல்யாணமும் நல்லா நடக்கும். இந்தாப்பா ஒரு பூவை எடுத்து வைக்கணும் முன்னால வச்சுட்டேன். போ சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு கும்பகோணத்து எல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிள்ளைகளை பற்றி எனக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தோம். யார்? வாங்க. யாருமே பிள்ளைகளை பற்றி விளக்கம் வர உலகத்தில் தெரியலையே. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரியும். என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? கால் வந்துட்டு வாங்க. உடல் நான் எந்த ஒரு கோயில்பட்டியா? கோயம்புத்தூர். நான் கும்பகோணத்தை கூப்பிட்ருக்கேன். உட்காருங்க. இந்தியாவில் இருக்கானா வெளியில் இருக்கானா? வெளிநாட்டில் இருக்கான். இந்த மணிச்சத்தை கேட்கல.
இன்னும் ஓராண்டு காலங்கள் அவகாசம் இருக்குது. புரியுதா? எப்படிங்கிறத மீட்டி வெளியே கொண்டு வந்து தந்தால் போதுமா? வந்து சேர்க்குறேன், ஏன் கவலைப்படுற? கால் வந்துட்டுவான். அங்கே உள்ள சட்டத்தை உங்களுக்கு நான் உண்மையாக்கி தாரேன். அவனை குற்றவாளி இல்லைங்கிற நிரபராதியாக்கி தாரேன். வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு போகிறது பெருசு இல்லை. வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து சட்டத்தில் நகலாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். மீளாத துயரத்தை அடைஞ்சிட்டீங்க. எப்படியோ கருப்பசாமி உன் பிள்ளையை மீட்டி தரேன். 3:30க்கு என்னையை பார்த்துட்டு போ. பக்கத்தில் வா. இந்தாங்க, கடனை சேர்த்து தரேன், வெற்றியாக்குறேன். நல்லா இருப்பாங்களே. அரைகுறையான மனத்தோட போக வேண்டாம். 3:30க்கு என்னையை பார்த்து போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? மன்னார்குடி நாதம் என்னும் கோவிலிலே இன்னொரு கால் வந்துட்டாங்க. படக்காண்டாச்சு. நல்லா இருக்கீங்களா? வேறு என்ன விசேஷங்க? ரொம்ப இருக்கீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்கப்பா. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். உங்களை கூப்பிட வரக்கூடிய உங்கள் குலதெய்வம்லாம் வாயை கட்டி கையை கட்டி உட்கார்ந்த மாதிரி, உங்களுக்கு உதவாத மாதிரி உட்கார்ந்துருக்கு. 3 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. நடமாட்டமே இல்லை. விளக்கேற்றினாலும் கூட இருட்டாக தெரியும், மங்கலாக தெரியுமே தவிர பளிச்சுன்னு தெரியாது உங்கள் வீடு. அப்படி உள்ள வீடு. வெளிநாடு சம்பந்தமாக பணம் கட்டி நிறைய வேதனையும் நஷ்டத்தையும் நீங்கள் சுமந்துட்டீங்க. அதனால் இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஆனி பட்டம். ஆனி மாதத்தில் ஒரு பட்டம் நடக்கும். யாருக்கு? தர்மசாஸ்தா. அந்த ஆனியில் நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் ஆனி 30க்குள்ள ஒருத்தரை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தார். அதுலேருந்து 3 மாதத்தில் இன்னொருவரை போக வைக்கிறதுக்கு வேண்டிய வழி நடக்கும். அதனால் சென்றதை சிறப்பாக ஆக்கி கடன்களை நீக்கி நிறைந்த செல்வமோடு வாழ வச்சா போதுங்களா? 2025 உங்களுக்கு நல்ல காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, மூதேவியை விரட்டியாச்சு, ஸ்ரீதேவியை வர வச்சாச்சு. மாந்திரிகத்தால் ஆன பீடைகளப்பா. உண்மையை சொல்லிட்டேன், தட்டி விட்டு வந்துட்டேன். நல்லா புண்ணியமாக இருப்பா. இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருப்போம். சாப்பிட்டு போங்க. கர்ப்பசாமிக்கு ஆமாம் வாங்கிட்டு போயிருங்க. வாமா, காலைல வந்துட்டு வரலாம். யார் 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 அவள் யாரோ போர்க்கேத்தான் தெரியாது சலவை கல்லே சிலையாக. எத்தனை பிள்ளை இருக்கு? பொண்ணு பேர் என்ன பேர்? என்ன படிக்கிறா? இப்போ அவளுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. ஆனால் அவளுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. உங்களுக்கு ப்ரைவேட்டில் வேணுமா அரசாங்கத்தில் வேணுமாப்பா? இது என்ன வியாபாரமா? அப்படின்னு நினைக்கக்கூடாது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி அடைந்து வருவீர்கள். வேறு என்ன வேணும்? மீட்டித்தாரேன், செல்வாக்காரு, ஓராண்டுக்குள்ளே எல்லா செலவும் பெற்றுருவேன். மனக்கவலை இல்லாமல் இருங்க, வெற்றி அடைங்க. இன்னும் 18 நாளில் ஒரு அமௌண்ட் வரும். பணத்தை கட்டி நோட்டீஸை நான் ஆஃப் பண்ணி தரேன். போய்ட்டு அவனை பற்றி இப்போ பேச முடியாது தான். பொம்பளை பிள்ளையை பற்றி எடுத்த உடனே கேட்டேன்.
புரியுதா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருமா? எனக்கா வேணும்? எந்த பிள்ளைக்கு கேட்க போற? வா பக்கத்தில் வா, கால் வந்துட்டு வாக்கா. வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனை இருக்குன்னு. என்னம்மா கல்யாணம் முடிச்சிட்டியா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு? சரி அதான் இருங்க கூப்பிட்றேன். என்ன ரெண்டு ஒன்றுல கால் வந்துட்டு வாங்க. பூ வைக்க பூக்கள் சொந்தமா நம்புதாரோ? கால் வலிக்கானே. ஓஹோ, அப்போ நின்றுக்கிடலாமா? நீங்கள் ஏன் பையனுக்கு என்னம்மா செய்யணும்? இப்போ உனக்கு கண்ணை மூடுக்கா, நான் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்காரு. அதனால் உன் பையனுக்கு நட்பால பிரச்சனையும் மனவேதனையும் இருக்கும். புரியுதா? அதனால் அவனுடைய நட்பில் அவனுக்கு மனம் குழப்பமடையும். கல்யாண சம்பந்தமான வாழ்க்கையில் சில கேள்வியான குழப்பங்கள் இருக்கும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ இன்னைக்கு பங்குனி மாதம் தேதி எத்தனைப்பா தெரியாத? இங்கிலீஷில் கேட்டால் உடனே சொல்லுவீங்க. இன்னும் 2.25 நாள் இருக்குது. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். அவனுக்கு வாழ்க்கையும் நல்லா அமையும். எதிர்பார்க்காம அவனுக்கு வெளிநாட்டு ஆசை வரும், அதுவும் நடக்கும். ஐஸ்வர்யமாகவே இருப்பான். ஆமாம்மா, சந்தோஷமாக இருமா, புண்ணியம் அடைஞ்சு வாம்மா. கேட்டுக்கா மகளே. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்கள் பூர்வீகம் எந்த ஊர்? என்னப்பா? நொண்டி வீரனார் உங்களுக்கு குல தெய்வம். காமாட்சி அம்மன் உங்களுக்கு பெண் தெய்வம். பக்கத்தில் வாப்பா, கும்பிட்டுக்காங்க. நல்லா இருங்க. ஐயன் வருவான். இந்தாங்க கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வாமா. கணவன் மனைவி 2 பேர் வாங்க. மெல்ல தாத்தா அப்படிடா. ஜபா முதல்ல முன் யோசனையோடு சொல்லிட்டான். சொன்னது தான் கரெக்டு. கால் வந்துட்டு வரலாம் 2 பேரும். சரி. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஹரிகர சோதனே அருள் தரும் ஐயப்பா, அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை. சபரிமலைக்கு போயிருக்கியா? போகணுங்களா? என்னடா ஒரு வருஷம் போயிட்டு வா. நீ ஏன்னா நீ வந்த உடனே எங்கிருந்து ஐயப்ப சாமியுடைய பாட்டு வருது. அந்த பாட்டு வருதுனாலே உனக்கு ஐயப்பனுடைய அருள், ஐயனார் அருள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஆமாம், ஐயப்பன் பந்தளத்து ராஜாவுக்கு பெத்த பிள்ளையா எடுத்து வளர்த்த பிள்ளையா? ஐயப்ப சாமி பந்தளத்து ராஜாவுக்கு பெற்ற பிள்ளையா எடுத்து வளர்த்த பிள்ளையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஐயப்ப சாமின்னு பேர் வைங்க. கால் வந்துட்டு வாங்க. இருமுடி தாங்கிய தலை ஒரு கோடி. ஒன்று, உங்களை 2 பேரையும் நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தேன். அடிக்கடி நீங்கள் 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மன வருத்தங்களில் ஒரு தெளிவான விடை கிடைக்காத வேதனையை அடைஞ்சிருக்கிய. இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்கள் மன அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு நிலையான தொழிலும் வாழ்க்கையும் தெளிவாக நடக்கும். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரம் இருக்குது. அதனால் மனதை பொறுமையாக இருக்க வையுங்கள். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? 3 மாதங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. அந்த கேள்விக்கு விடையே இல்லை. இது என்ன மாதம்? சித்திரை, வைகாசி, ஆனி. புரியுதா? வருமானம் வரும், தொழிலை உருவாக்கி தரேன்.
நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். நீங்கள் அப்படி போனீங்கன்னா 2 தடவை உடனே திரும்பி இங்கே வந்துடுவீங்க. புரியுதா? 3 மாதம் பொறுமையாக இருங்கப்பா. மனக்குழப்பெல்லாம் வரும். நல்ல வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு நீ வருத்தப்படாத. உன் இஷ்டத்துக்கு என்னைய நினைக்காத, என் இஷ்டத்தை நிறைவேற்று. நிம்மதியாரு, ஜனனமாகும், வெற்றி உண்டு. புண்ணியமடைங்க, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு அப்படியா தான் பெற்ற பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருமா? வாக்கா, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்காக்கா? எங்கே இருக்கா? யாரெல்லாம் வந்தீங்க? பொண்ணு எங்கே இருக்குது? அவளை பற்றி தான் கேட்க வந்திருக்கியா? என்ன கேட்க போகிறப்ப அவளுக்கு தான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ என்ன கேட்க போகிற? எந்த பிள்ளைய? கால் வந்துட்டு வா. சேர்ந்து வந்திருந்தா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கும். என்ன உட்காருங்கப்பா. ஏம்மா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. பகவான் விரும்பாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்காது. புரியுதா உனக்கு? இந்த வாழ்க்கை நல்லா இருக்குவதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆண்டவன் தான் காரணமாக இருப்பானே தவிர நீ ஒரு பொழுதும் காரணம் இல்லை. அதனால் உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்கணும்னு உன் முன்னாலேயே சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. இன்னும் 3 மாதம் நீ பொறுமையாக இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறும். ஆனந்தமாக இவர்களை நீ வழி அனுப்பி வைப்பாய். கால் வந்துட்டு வா. இப்பொழுதே நீங்கள் சபரிமலை ஐயப்ப சாமிக்கு இந்த வருஷம் நாங்கள் நெய் அபிஷேகத்துக்கு நெய் தாரம்னு சொல்லி 101 ரூபா எடுத்து ஒரு துணியில் கட்டி வீட்டில் வச்சுக்கா. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், ஐயப்பான்னு பேர் வை. சுவாமியே இந்த புண்ணியமுடைவாய் மகளே, ஆனந்தம் கொள், வயிறார சாப்பிட்டுட்டு போ. அடுத்தும் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மக்கள் பெண்ணடியாள்னு சொல்லுது. பெண்ணடியாள் அப்படின்னு சொல்லுங்க. யாரும்மா நீ? யாரெல்லாம் வந்திருக்கிய? வர சொல்லுங்க. தண்ணிதாப்பா கொஞ்சம் குடிக்க. கால் வந்துட்டு வாமா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே. கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்கணுமா? எங்கே இருக்கார் ஐயா ராசா? கண்ண முடிக்கா. நல்ல கண்ண முடியலையே நீ. இந்த பிள்ளைய கையில் வாங்க. இந்தாம்மா, இந்த விரலை பிடிச்சிக்காமா. இந்த விரலை பிடிமா. மனதை ஒருநிலைப்படுத்துமா. எஸ், கால் வந்துட்டு வாமா. நீ மட்டும், நீங்களாம் உட்காருங்க. அவன் வெளிநாட்டில் இல்லை, வட மாநிலத்தில் இருக்கான். புரியுதா? வட மாநிலம்னா எங்கே இருக்குது? நார்த் இந்தியனில் இருக்கான். ஆனால் அவன் உன்னைய சேருவானான்னு கேட்டேன். அவன் வேற ஒரு திசையில் தன்னுடைய வாழ்க்கையவும் மனதையும் வச்சிருக்கிறான். அவனை நீ நம்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு இருக்குது. புரியுதா? அதுக்காக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? எப்படியாவது அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? நீ சொல்லு பார்ப்போம். நல்ல பிள்ளை. உனக்கு உன் வீட்டுக்காரர் வேணுமா? அப்போ நீங்கள் 2 தனியாக போயிருங்க. நீ மட்டும் உட்காந்துக்கோ. நீங்கள் இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டேனே. நீ காலில் வந்துட்டு வாமா. ஒரு ஆப்பிள் பழம் வேணும் எனக்கு. உட்காரலாம். கருப்பசாமி, சனி பகவான்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன்.
6 மாத கால அவகாசத்துக்குள்ளே உன்னையும் உன் பிள்ளையும் வந்து அவரை நான் பார்க்க வைக்கிறேன். அதற்கிடையில் உனக்கு தொலைபேசி மூலமாக உனக்கு தொடர்பு கொள்ளவும் வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு பணம் அனுப்பவும் வைக்கிறேன். உணவு பஞ்சம் இல்லாமல் உறைவிடத்தோடு புண்ணியமாக வாழ வச்சு தாரேன். இந்தா செம்மையாக இருப்பாய். உனக்கு வருமானத்துக்கு ஒரு சிறிய பணி கிடைக்கும். அதில் நீ உயர்ந்தோங்கி இருப்பாய். கவலைப்படாத. என்னை 3 முறை வந்து சந்தித்துக்கொள். குழந்தைய கொண்டாங்க. கவலைப்படக்கூடாது. தைரியமாக இருக்கலாம். என்னடா நீ யார் விடுறா? அந்த தாத்தாவாது உட்காருங்க. ஒரே குடும்பத்தில் ஓயாமல் வந்து குழப்பக்கூடாது. உட்காராங்க உட்காரடா. கர்மசாமி. ஆமாம். அப்படியா? யார் அது? கேட்டு பார்க்குறேன். நகைகள் சம்பந்தமாக தங்க நகைகள் கையை விட்டு போயிருக்கு. அது மீளுமா மீளாதான்னு குழப்பம் யாருக்குப்பா? கால் வந்துட்டு வா. நல்ல கால் வந்துட்டு வா. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நகையை யார்? நீ அடமானம் வச்சா? அவன் முண்டாட்டி அடமானம் வச்சாளா? அவளுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குன்னு? தெரியுமா எந்த? சரி போய்ட்டு வா. உன்னைய கொஞ்சம் நான் தோண்ட வேண்டி இருக்கு, அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. மகனே, 1.25 ஆண்டுகள் 1.5 வருஷம் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது நீ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சதும் பொருள் வாங்கணும்னு நினச்சதும் மகா குற்றம்தான். ஆனால் இப்போ இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வரக்கூடிய நல்ல நேரத்தை உருவாக்கியாச்சு. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உன்னுடைய கடன்கள் தீரும். புதிய தொழில் அமையும் உனக்கு. கால் வந்துட்டு வா. அந்த தொழிலில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லிடுறேன். வேறு என்னத்துக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி உன்னுடைய சரி ஒன்றும் இல்லை போய்ட்டோம் வா. இந்தா வருமானங்களை சரியாக பொண்டாட்டிகையில் கொடுத்து வாங்கடா. அப்போ தான் வீட்டுக்குள்ளே மன அமைதி கிடைக்கும். தொழிலையும் அமைச்சு தரேன். நல்லா இருக்கும். நல்லாயிரும். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர் திருப்பூர் நீ மட்டும்தான் வந்திருக்கியா திருப்பூர்ல இருந்து? நீ என்ன இங்கே முதலிடம் பெற்றவளா? பக்தரோட பக்தியாக வந்து நெல்லுமா. அங்கே வாமா. பக்தரோடு பக்தராக வந்து நெல்லு. யாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடையாது. ஆனந்தமாக வந்து நிற்கணும். கூப்பிட்டா வந்து கேட்டுட்டு அமைதியாக சந்தோஷமாக உட்காந்துக்கணும். உண்மையா இல்லையா? அதுதான். கர்மசாமி ஐயா, கல்யாணம் முடித்த பின்னும் என் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யார்? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு வரணும். யார் வரா? திருமணத்துக்கு யாருமா? கால் வந்துட்டு வாமா. உனக்கு தாம்மா.